அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு மினி விலாக் பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். நவாப்பழம் ஃப்ரெஷ்ஷாக விற்றாங்க வாசலில். வாங்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நவாப்பழம் சாப்பிடுறது நல்லது தானே. நல்லா வாங்கி சாப்பிட்டாச்சு. நல்லா இனிப்பு சுவையாக இருந்துச்சு. அதனால் அதையும் சாப்பிட்டுட்டு அப்படியே இன்றைக்கி ஃப்ரிட்ஜை கழுவிடலாமா அப்படின்னுட்டு ஃப்ரிட்ஜை கழுவ ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வந்து பாலாடை சேர்த்து வச்சுருந்தேன். சரி, அதை எடுத்து வச்சிடலாமா, வெளியே எடுத்து வச்சாச்சு. நம்ம இன்றைக்கி எடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூலிங்காக ஃப்ரிட்ஜில் ஒரு செம்பு தண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நம்ம பாலாடையிலேருந்து நெய் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது கூலிங் தண்ணி தான். அதனால் வந்து கூலிங் தண்ணி மிக்ஸி ஜாரில் பாலாடை அதோட கூலிங் தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா பழிச்சு விட்டுச்சோம்னா சூப்பராக வெண்ணெய் வந்து தனியாக வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூலிங் தண்ணியில் அந்த வெண்ணெய் எடுத்து போட்டோம்னா நல்லா 2 தண்ணி கூலிங் தண்ணியை வச்சு வெண்ணெயை நல்லா கழுவிட்டு நெய் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஃப்ரிட்ஜில் உள்ள இருக்க பாட்டெல்லாம் கழட்டி போட்டாச்சு. சிங்கில் வச்சாச்சு கழுவிடலாமா அப்படின்னுட்டு. நெய்யும் ஒரு பக்கம் சூப்பராக மணக்க தயாராகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்கில் வேறு குமிஞ்சிட்டு நெய் சூப்பராக தனியாக வந்து வெண்ணெய் வந்து நெய்யாயிட்டு. சரிண்ணா, அது கொஞ்சம் ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து ஃப்ரிட்ஜை தொடச்சிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் வந்து ஃப்ரிட்ஜை தொடக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வேஸ்ட்டான கிளாத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து விம் லிக்விடு சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃப்ரிட்ஜை வந்து வெளியே வந்து நல்லா தொடச்சி எடுத்தாச்சு. என் புள்ள வேறு வந்துட்டாங்க. அவங்கள வச்சுட்டு வேலை பார்க்க முடியாது. அவங்கள தூக்கி வாக்கரில் வச்சு விட்டாச்சு. அவங்க பாட்டு விளாண்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளேயும் நம்ம ஃப்ரிட்ஜை கழுவிடலாமா அப்படின்னுட்டு ஒரு பக்கம் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கில் இருக்க பாத்திரத்தை கழுவின பிறகு தான் அப்பாடின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையும் கழுவியாச்சு. கழுவிட்டு அப்புறம் ஃப்ரிட்ஜை தொடச்ச பிறகு பார்க்கும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம எவ்வளோ எஃபெக்ட் போட்டாலும் அது வந்து நல்லா சூப்பராக நம்ம வந்து கழுவியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. ஈவினிங் டீ போட்டு பிள்ளைக்கு சத்து மாவு வந்து காய்ச்சிடலாமா அப்படின்ட்டு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.